நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்று காலை 10 மணிக்கு கோவை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் டிவிஎஸ் நகர் கிளை சார்பாக கோவை மாநகராட்சி இடையர்பாளையம் நடுநிலைப் பள்ளியில் பொதுமக்களுக்கு நலன் தரும் வகையில் கோவை ஒத்தக்கால் மண்டபம் கற்பகம் மருத்துவமனையும் இணைந்து இன்று நடத்திய மாபெரும் மருத்துவ முகாமிற்கு சாத்தூர் கிளை நிர்வாகிகள், மதுரை கிளை தலைவர், திண்டுக்கல் அணைப்பட்டி கிளை அனைத்து நிர்வாகிகள் மற்றும் மேட்டுப்பாளையம், இந்திரா நகர், பெரியநாயக்கன்பாளையம், கலிக்கநாயக்கன்பாளையம், கவுண்டம்பாளையம், கரும்பு கடை கிளை நிர்வாகிகள் மற்றும் நகர கிளை அனைத்து நிர்வாகிகளும் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது டாக்டர்களுக்கு ஆதரவாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையை திரும்ப அவருக்கே அனுப்ப முடிவு. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திருவண்ணாமலையில் RSS தொண்டர்கள் கிரிவலம் வந்தனர். 70 வருடமாக இஸ்லாமியருடைய வக்பு வழக்குகள் நீதிமன்றம் வந்தால் கட்டணம் கிடையாது என்று இருந்த சட்டம் ரத்தாகி எல்லோருக்கும் ஒரே சட்டமாக குஜராத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் கணக்கெடுப்பு பணிக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் நேற்று தொகுதி வாரியாக வாக்காளர் நீக்கப்பட்ட பட்டியல் வெளியிட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் தங்களது பெயர் உள்ளதா என்பதனை உறுதி செய்ய பொதுமக்கள் கீழே உள்ள லிங்கை தொட்டு சரிபார்த்துக் கொள்ளலாம் என தகவல். மதுரை திருப்பரங்குன்றம் தீபமேற்றும் பிரச்சினைக்கு தீக்குளித்த பூரணச்சந்திரன் குடும்பத்திற்கு கரூரை சேர்ந்த சோபிகா இம்பெக்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குநர் சிவசாமி பூரணச்சந்திரனின் மனைவி இந்துமதியிடம் 10 லட்சத்திற்கான காசோலையை நிவாரண நிதியாக வழங்கினார். வங்கதேச மாணவர் தலைவர் ஷெரீப் ஓஸ்மான் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து கலவரம் வெடித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பி போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டு இந்திய தூதரகம் மீது கல் வீசினர். பங்களாதேஷில் இந்துக்கள் நிலைமை மிகவும் மோசமடைந்து வருவதாக தகவல். இந்தியாவில் எங்களுக்கு புகலிடம் கொடுங்கள், குடியுரிமை கொடுங்கள், இல்லையென்றால் சுட்டுக் கொள்ளுங்கள் என தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் பங்களாதேஷை சேர்ந்த ஒரு இந்து பெண் அழுது புலம்பும் வீடியோ வைரல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7909778915 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.